இன்றைக்கி நம்ம மாமியார் வீட்டு விருந்தில் பிரெட் ரசமலாய் தாங்க பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ஈஸிங்க. நம்ம வீட்டிலே இன்ஸ்டண்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செஞ்சுருக்கோம் பார்க்கலாம். 7 ப்ரெட்டு எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம ஒரு ப்ரெட்டு எடுத்துப்போம். இப்போ ப்ரெட்டு எடுத்து என்ன பண்ணணுன்னா நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மூடி இருந்துச்சுன்னா அதை வச்சு கட் பண்ணிக்கலாம் ரவுண்ட் ஷேப்புக்கு. இப்போ சைடில் இருக்கும் இல்லைங்க இந்த மீதி ப்ரெட்டை நம்ம ப்ரெட் கேம்ஸ்க்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்கள் ப்ரெட் கேம்ஸ்க்கு அடைச்சி வச்சுக்கலாங்க. இப்போது எல்லா ப்ரெட்டையும் இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டேங்க. 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கிட்டேன். பால் நல்லா 10 நிமிஷம் நல்லா கொதி வரணும். நடுவில் ஒரு கரண்டி வச்சு விட்டு கூட கலந்து விட்டுக்கோங்க. அதில் நம்மளுக்கு ஏடு வருங்களங்க, அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பால் 10 நிமிஷம் கொதி வரட்டும். நம்ம எடுத்துடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க நம்ம சாப்பிடும்போது. இது ஒரு 5 நிமிஷம் அளவு கொதிக்கணும். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. குங்குமப்பூ போட்டு நல்லா கொதி வந்துருச்சுங்க. நல்ல ஃப்ளேவர் வருது. இப்போது நம்ம 5 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஃபுட் கலர், எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கூட வேண்டாம். இது ஆப்ஷனல் தான். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் கொதி வரட்டும். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், இதையும் கலந்து விட்டுக்கோங்க. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் பாலை. இப்போ கொதி வந்த பாலை நம்ம தனியாக எடுத்து வச்சோம்லங்க பாலை, கொதி வந்த பாலை அதில் நம்ம ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ண ப்ரெட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பிரெட் ரசமலாய் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். சர்வ் பண்ணும்போது மேலே முந்திரி, பாதாம் உங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா? நம்ம பிக்கும் போது எவ்வளோ சாஃப்டாக வருது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிரெட் ரசமலாய் ரெடி.